ஒரு காலத்தில் கர்நாடகத்தின் ஒரு வாழ்ந்து வந்தார். ஆடுகளை மேய்ப்பதே அவரது தொழிலாக இருந்தாலும், அவரது மனம் முழுவதும் உடுப்பியின் ஆனந்தக்கண்ணனான ஸ்ரீ கிருஷ்ணரிடமே இருந்தது. எப்போதும் உதடுகளில் கிருஷ்ணநாமமும், கையில் ஒரு தம்புராவும் கொண்டு அவர் நடந்தார். கண்ணனின் மீது கொண்டிருந்த பக்தி நாளுக்கு நாள் பெருகி, இறுதியில் தன் வீடும் உறவும் ஊரும் விட்டு உடுப்பி கிருஷ்ணர் கோவிலை நோக்கி புறப்பட்டார். வழி முழுவதும் பக்தி பாடல்கள் பாடியும் ஆனந்தமாக ஆடியும் அவர் உடுப்பியை அடைந்தார். கண்ணனை நேரில் தரிசிக்கப் போகிறோம் என்ற பேரானந்தத்தில் கோவிலின் முன் ஓடிச் சென்றார். ஆனால் அங்கிருந்த காவலர்களும் அர்ச்சகர்களும் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். நீ தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்தவன், இந்த கோவிலுக்குள் நுழைய உனக்கு உரிமை இல்லை என்று கூறி அவரை வெளியேற்றினார்கள். இதை கேட்ட கனகதாசரின் இதயம் உடைந்தது. என் கண்ணா, உன்னை தரிசிக்க ஜாதியும் குலமும் தேவையா என்று கண்ணீர் மல்க கேட்டார். ஆனால் அவர் யாரிடமும் கோபப்படவில்லை. அமைதியாக கோவிலுக்கு வெளியே அமர்ந்த இறைவனை நினைத்து அழுது கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த மகான் வாதிராஜ தீர்த்தர் அவரை கண்டு இறங்கினார். கோவிலின் பின்புறத்தில் யாரும் கவனிக்காத ஒரு கருங்கல் சுவரின் அருகில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யுமாறு அறிவுரை கூறினார். கனகதாசர் அங்கே அமர்ந்தார். தன் தம்பூராவை மீட்டி கண்ணீர் மல்க அவர் பாடத் தொடங்கினார். பாகிலனு திரையே ஹரியே, ஹரியே உன் ஆலய வாசலை எனக்காக திறந்தருள்வாயாக என்று பாடினார். அவரது பக்தியும் கண்ணீரும் இசையும் கோவில் சுவர்களை கடந்து சென்று உள்ளிருந்த பாலகிருஷ்ணனின் இதயத்தை தொட்டது. தன் அன்பு பக்தன் வெளியே அமர்ந்து வருந்துவதை கண்ணன் எப்படி சகித்திருப்பார்? அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பொதுவாக கிழக்கை நோக்கி இருந்த உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணமடாவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் விக்கிரகம் மெதுவாக திரும்பி கனகதாசர் அமர்ந்திருந்த மேற்கு திசையை நோக்கி பார்த்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய கருங்கல் சுவரில் திடீரென ஒரு பிளவு தோன்றியது. அந்த பிளவின் வழியாக கண்ணன் தனது அன்பு பக்தனான கனகதாசருக்கு தரிசனம் அளித்தார். கனகதாசர் ஆனந்த கண்ணீருடன் இறைவனை வணங்கினார். அவரை ஜாதி கூறி வெளியேற்றியவர்கள் இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலித்து நின்றனர். இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பின்னர் அந்த பிளவு ஏற்பட்ட இடம் அழகிய ஜன்னலாக மாற்றப்பட்டது. இன்று அது கனகனகிண்டி என்று புகழ்பெற்றுள்ளது. இன்றும் உடுப்பி செல்லும் பக்தர்கள் முதலில் அந்த ஜன்னல் வழியாகவே கண்ணனை தரிசிக்கிறார்கள். சாதாரண கோவில்களைப் போல் அல்லாமல் உடுப்பி கிருஷ்ணர் மேற்கு நோக்கி அருள் பாலிப்பதற்கான காரணமாக இந்த நிகழ்வு பக்தர்களே கூறப்படுகிறது. இன்றும் கோவிலின் பூஜை பொறுப்பை ஏற்கும் அர்ச்சகர்கள் முதலில் அந்த கனகனகிண்டி வழியாக தரிசனம் செய்துவிட்டு தான் உள்ளே செல்கின்றனர் என்று பாரம்பரியம் கூறுகிறது. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. பக்திக்கு ஜாதி இல்லை, இறைவனின் அன்பிற்கு எல்லையே இல்லை. உண்மையான பக்தி இருந்தால் இறைவனே நம்மை தேடி வருவார். ஹரே கிருஷ்ணா.